கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு தொடர்பு உள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களை விரைவில் முதலமைச்சர் சந்தித்து ஆறுதல் கூறுவார் என்றும் தெரிவித்துள்ளார். 50க்கும் அதிகமான உயிர்களை பறித்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரும் நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கம் அளித்தார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில்தான் மதுவிலக்கு நீக்கப்பட்டு மதுபானம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதற்கும் அவர் பதிலளித்தார். நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, 71 தான் இந்த சாராயமே இந்த மதுக்கொடையெல்லாம் வந்ததுன்னு சொல்லி அவருடைய வரலாறு என்னன்றதை நம்ம யாரும் தெரிஞ்சுக்கலாம். அன்றைய கட்சியினுடைய தலைவராக தலைவர் கலைஞர் இருக்கிறார், பொதுச் செயலாளராக நாவலர் இருக்கிறார், கட்சியினுடைய பொருளாளராக எம்ஜிஆர் இருந்தார். 1938 அமுல்படுத்தப்பட்டது. 72 வரை அது தொடர்ந்து கள்ளச்சாராயம் நடந்து கொண்டிருப்பதை பார்த்த பிறகுதான் எம்ஜிஆருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து அந்த தீர்மானத்தில் பொதுக்குழுவிலே திமுகவினுடைய ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்கல, பொதுக்குழு உறுப்பினர்களை கேட்டு எல்லா நிபுணர்களையும் கேட்டு ஒரு முடிவெடுத்து கள்ளச்சாராய கடைகளை திறக்கலாம் என்ற முடிவெடுத்து அந்த தீர்மானத்தை பொதுக்குழுவிலே முன்மொழிந்து வழிமொழிந்தவர்களில் நம்முடைய மறைந்த எம்ஜிஆர் ஒருவர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு தொடர்பு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திமுகவுக்கு இதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறாரே, நான் ஆணித்தரமாக உங்கள் மூலமாக சொல்கிறேன், பாஜகவை சார்ந்தவருக்கு இதில் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியில் இதனால் இந்த மெத்தனால் வந்தது. பிஜேபி ஆளுகிற அந்த மாநிலத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் வந்தது என்று சொல்லுகிறார்கள். பத்திரிகையில் வந்தது, ஊடகங்களும் வந்தது, எல்லாரும் சொல்கிறார்கள் பாண்டிச்சேரியில் பிஜேபி தானே ஆட்சியில் இருக்குது. அந்த சீஃப் மினிஸ்டர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டாங்களா நிர்மலா சீதாராமன்? அண்ணாமலை போன்றவர்கள் அவர்களது ஆட்களை காப்பாற்றவே சிபிஐ விசாரணை கேட்பதாகவும் RS பாரதி தெரிவித்தார். அண்ணாமலை உள்ள துடிப்பதற்கு என்ன காரணம்? சிபிஐனா தப்பிச்சு வச்சிடலாம். இந்தியா பூரா பார்த்தோமே, காலையில் இடி ரைடு போது சாயந்தரம் அவரை போய் பிஜேபி ஆதரிச்சா உடனே கேஸ் வாபஸ் ஆகுது. இந்தியா பூரா பார்த்தோமா இல்லையா? கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க முதலமைச்சர் செல்லவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கும் RS பாரதி விளக்கம் அளித்தார். உதயநிதி போனார், அமைச்சர்கள் போனார்கள், எல்லோரும் போயிருக்காங்க. இப்போ சட்டமன்றம் நடந்துட்டு நிச்சயமாக போவார். கோடி முடிவுறல்ல. எங்கள் தலைவர் மக்களை களத்திலே சந்தித்து பழக்கப்பட்டவர். காலையிலும் மாலையிலும் சட்டமன்றம் நடக்குது. அதுக்குரிய கான்கிரீட்டான வேலைகள்லாம் செஞ்சுட்டு நிச்சயமாக போக எம்டி ஹேண்டடாக போக முடியாது சார். கேட்குற கேள்விக்கு இங்கே பதில் சொல்லணும்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்னன்றதை போகணும்ல, அதெல்லாம் செப்பரேட் பண்ணிட்டு போவார். நிச்சயமாக பயப்படக்கூடியவரல்ல, நிச்சயமாக போவார். கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுத்தும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை மனதில் வைத்து திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் அரசியலாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார்.